கருப்பசாமி, 2 ஆண்டுகளுக்கு முன்பே நீ பார்க்குற தொழில் மனவர்த்தமும் சூழ்நிலைகளும் இல்லாமை நிலையும் ஏற்பட்டது. இந்த சனி பகவானுடைய தோஷம் அதுக்கு காரணம். வரக்கூடிய ஆடி 30க்கு பிறகு உனக்கு வேலை அமைஞ்சிடும், தைரியமாக இருக்கலாம். வெளிநாடு சொந்தமாக யாராவது இனிக்கிற வார்த்தையை சொன்னால் அது உனக்கு பிடிக்கும். அந்த வார்த்தையை நீ நம்பிடக்கூடாது. அவங்க பின்னால் போனோன்னு நீ தோற்று போயிடுவ. ஏன் சொல்லக்கட்டு இந்தியாவிலே பணியை செய், புனிதமாக இருப்பாய். கால் ஒன்று வா. ஐயா, வெளியில் மழை வருது அப்படின்னு சொன்னால் தயவு செய்து எல்லோரும் உள்ளே வந்துக்காங்க. எல்லோரும் நெருக்கி இருந்துக்கலாம். உள்ளே வாங்க, வெளியிலேருந்து நனையாதீங்க, கஷ்டப்படாதீங்க. அதனால் ஆடி 30 வரை கால அவகாசம் இருக்குது. சில நண்பர்கள் மூலமாக உனக்கு வேலையை அமைச்சு தந்துட்டேன், வெற்றி உண்டு. இந்தா கடன் இல்லாமல் இருக்க வைக்க நல்லாரு, வெற்றி உண்டுப்பா. ஓகே. போன மாதம் 3 மாதம் ஆப்ரேஷன் நல்லாரு. புண்ணியமாயிரு, புண்ணியமாயிரு, உயர்ந்திரு, சுகித்திரு, சகித்திரு. நீ கால் ஒன்றுவாடா செல்லம். அப்படியா? அதுவரை இவன் பக்கத்தில் போக வேண்டாம். நெஞ்சி சென்ட்ரல் பகுதியில் அப்பப்போ கேஸ் அடைக்கிறது மாதிரி வலி வேதனை கொடுக்க. என்னடா அது? என்னது? கேஸ் சம்மந்தமானதா இல்லை வேறு எந்த வலியும் இருக்குமா? அப்படியும் நின்றுக்கிடுது. வெண்ணியாவது ஏதாவது குடித்தா கொஞ்ச நேரத்துக்குள்ளே சரியாயிடுது. யார்கிட்ட போய் சொல்ல, நம்ம தலைவிதி, என்ன செய்ய முடியும் அப்படின்னு தனக்குள்ளேயே நொந்துக்கிடுதுயான். கால் ஒன்றுவான். ஆனந்தம் அப்படி வரக்கூடாதுல்ல. பின்னதுக்கு முதல்ல வந்து ஒன்றா வர சொன்னதுக்கு அவன் வேறு இவன் சொல்லிட்டு இப்போ மட்டும் 6 மாதம் இவன் பொண்டாட்டி வர்றதுக்கு டைம் இருக்குது. அதுக்கிடையில் போனால் சண்டை நடக்கும். அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இவன் மேலே ஸ்பெஷலாக கேச போடுவாங்க, பிரச்சனை நடக்கும். என்ன செய்ய புரிய? ஆறு மாதம் பொறுமையாக இருக்க வேண்டும்னு சாமி சொல்லிடுது. நீ வாட்டு அமைதியாக இருந்துக்கா, என் மேலே பாரத்தை தூக்கி போட்டுக்கா. என்ன பதில் கேட்டாலும் கருப்பசாமி கருப்பசாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இரு. உள்ளத்துக்குள்ளே விடையை நான் கொண்டு வந்து தாரேன். கோவிலை என்னையை பார்த்துட்டு போ, ஜெயிக்க வைக்கிறேன். இதுக்காக குதிங்கால் பக்கம் இருக்கக்கூடிய நரம்பு அப்பப்போ வலிக்க. புரியுதா? பயப்படாத. மனத்தளர்ச்சி தான் காரணம், வேறு ஒன்றுமே காரணம் இல்லை. உன் மனத்தை திடப்படுத்திக்கா. நோய் இல்லை உனக்கு. சந்தோஷமா இரு. ஓடு. இந்தாடா செல்லக்குட்டி பேர, இந்தாடா. வரீங்கள? தாராபுரம் எல்லை யார் வந்திருக்கீங்களா? தாராபுரம் என்னண்ணே? அந்த ஊர் தான் எனக்கு நல்லா தெரியுமே. தாராபுரமா? 1 2 3 பெருமாள் கோயில். பெருமாள் கோயில் எங்கே இருக்குது? நீங்கள் தான் அந்த நான் கூப்பிட்ட குறி நீங்கள் தான். கால் வந்துட்டு வாங்க. கன்ஃபார்ம் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணுமா வேண்டாமா? எங்கிருந்தாலும் வாழ்க, இதயம் கனிந்து வாழ்க. மஞ்சள் என்ன வேணும்? நீங்கள் சொல்கிறத கொடுங்கன்னு சொல்லியாச்சு. அதான் நான் கேட்டேன், என்ன வேணும்? என்ன வேணும்ப்பா? யார்? இவ்வளவு தானே? அவனை சரியாக்கினா போதுமா? ஏய், அத்தனையும் பொய். இப்போ என்னென்னு நான் கண்டுபிடிச்சிருவோம்ல, நீ ஏன் கவலைப்படுற? கால் வந்துட்டு வா. அந்த பாட்டில் ஃபுல்லாக ஆஃப் பாடாது, முக்காடா. அது 750 மில்லிகிராம. வீட்டில் எங்கேயும் குவார்ட்டர் பாட்டில் ஆஃப் பாட்டில் கிடக்காப்பா.
ஆ வேலைக்கு போகிறதுல 15 நாள் 20 நாள் அவனை போய் நான் ஆராய்ச்சி பண்ணேன். உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் இடம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் பல குழப்பங்கள் ஒரு காலத்தில் நடந்ததுண்டு. ஆனால் இப்போ அவனுக்கு யாரும் மந்திர தந்திரத்தால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது அனைத்தும் தவறான செய்தி. அவனுடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் சரியில்லை. புரியுதா? பழக்க வழக்கங்கள் சரியில்லை. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தேன். ராகு கேது சம்பந்தமான விஷயம் இருக்கிறதுனால போதை மது சம்பந்தமான விஷயத்தில் அவன் உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? யார் சொல்லையும் கேட்க மாட்டான். ஆணவம் பிடிச்ச உணர்வோடு இருப்பான். அவன் சொல்கிறத நம்ம கேட்குறது மாதிரி டெக்னிக்கலாக போய் சொல்லுவான், பக்குவமாக பேசுவான். எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிட்டேன்பான். ஆனால் ஒன்றுமே செய்யாமல் அப்பாவி மாதிரி நம்மகிட்ட நடிப்பான். நடிக்கானா கால் வந்துட்டு வரலாம். நீ எப்படி தான்டா பங்கர முடிப்பான் எதுவும் செஞ்சிட்டோம்னா. வடபழனிக்கு போகிறேன். அதனால் ரொம்ப ஆழமாக சிந்திச்சு பார்த்தா அவனுடைய எதிர்கால வாழ்க்கையே அதில் பாதிக்கப்பட்டு இருக்கு. தொழிலும் அப்படித்தான், இல்லற வாழ்வும் அப்படித்தான். அவனை சீர்திருத்தி தெளிவாக்கி ஒற்றுமையான வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதும்லாம் கால் வந்துட்டு வரலாம். தேடி வந்த வேளை அடுத்து சொன்னா என்னது? சிறகுகள் ஒடிந்ததடி. நல்ல பாட்டுன்னு. அது என்ன பாடம்? தங்கைக்கு ஒரு கிதமா. சிறந்த அறிவாளி நண்பர் டி ராஜேந்திர ஐயா அவர்கள் கொண்டு வந்த படம். நல்ல அறிவு நுட்பமான வார்த்தைகள். ஒரு சிறந்த தத்துவமான ஒரு அறிவாளி, தன்னம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு பெரிய டைரக்டர் டி.ஆர். ராஜேந்திர அவர்கள். அதை மாதிரி சிறகுகள் ஒடிந்தது போல வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி சரிந்து விட்டது அவனுக்கு. அவனுடைய வாழ்க்கையை செம்மையாக்கி தாரேன், நல்லாக்கி தாரேன், வேறு எந்த குழப்பமும் இல்லை, ஜெயிச்சு தாரேன். வேறு என்ன வேணும்? நடக்கும், பணம் கிடைக்கும், நல்லா இருக்கலாம், ஐஸ்வர்யமாக இருக்கலாம். வாங்க பெங்களூர். பெங்களூர் அன்பே அமுதே அருங்கலியே. ஒரு வாரமாக என்னை பார்க்க வெயிட் பண்ணி விரதம் இருக்கிறது யாருப்பா? வீட்லையா? என் இடத்துல வந்து விரதம் இருந்தது யாருப்பா? கால் வந்துட்டு வரலாம், கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். நாலு தலைமுறைகளுக்கு முன்னால உன் தந்தை வழியை சார்ந்த ஒருவர், நல்லா புரிஞ்சுக்கணும், தந்தை வழியை சார்ந்த ஒருவர் சிவபக்தனாக இருந்த ஒருவரிடம் அவர் இருந்த ஸ்தலம், அந்த சிவபக்தனாகிய ஒரு யோகி, ஒரு துறவி தனக்கு வைத்திருந்த தெய்வ ஸ்தலத்தில் ஒரு பகுதியை, நாலு தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ள ஒருவர் இனி ஒருவர் வைத்திருந்த தெய்வ ஸ்தலத்துக்குரிய ஒரு பகுதியை தன் பகுதியில் உரிமை இருப்பதாக சொல்லி அபகரித்து அவருடைய ஆன்மீகத்துக்கும் அதுக்கும் இன்னல் விளைவித்து அவர் சமாதியாகிவிட்டார். அப்பொழுது நடந்த ஒரு மாபெரும் சாபத்தில் 3 தலைமுறைகளுக்கு பின்பும் ஒன்றுடைய குடும்பத்தில் இல்லற வாழ்க்கை இல்லாமல் சந்நியாச யோகத்தோடு இருப்பாங்க. அப்படி சொன்ன ஒரு வாக்கு, அந்த சாபம் இப்பொழுது 3 தலைமுறைகளுக்கு பிறகு இப்போ நீங்கள்லாம் பிறந்து 4 பேருக்கு கல்யாணம்லாம் இருப்பீங்க. இருக்கீங்களா? கால் ஒன்று சொல்லலாம். இப்போ பிறவிகளை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு?
ஆம்பளைங்களுக்கு கல்யாணம் நடக்கோ இல்லையோ, பொம்பளைக்காவது கல்யாணம் நடந்து ஒரு துணை கிடைச்சிடணும்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க. வந்து கூடி வந்து பேசி முடியக்கூடிய தருணத்தில் கைவிட்டு போகிறது உண்டு. உண்மையா? இதற்கிடையில் வீட்டுக்குள்ளே சென்று பார்த்தா மங்களமாக இருக்கும், ஆனால் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறது மாதிரி உள்ள ஒரு ஃபீலிங் அந்த வீட்டு சக்திக்குள்ளே இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே எதுவும் இருக்கா? அப்படி இல்லை எங்கள் பிறவிதான் இப்படியா? இதுக்கு ஒரு ரிலீஃப் வேணுமே. இது என்ன முடிவு? யாரால் நடக்கும்? காவி வேட்டியும் களத்தில் ருத்ராட்சமும் தண்டமும் தட்டும் கண்டே நங்கு. காவி வஸ்திரம், ருத்ராட்ச கொட்டை, தண்டம் இவைகளெல்லாம் ஒரு தட்டில் ரெடியாக இருக்கு. புரியுதா? யார் கட்ட போறா? அதை யார் கட்ட போறா? வீட்டில் ஒருவர் சன்னியாசத்தை மேற்கொள்ளணுங்கிற நிலைமை வந்து விட்டது. அது யாருக்கு கொடுக்கலாம்னு பார்த்தேன். உங்கள் அண்ணனுடைய குணம் சின்சியரான குணம், எரிஞ்சு விடக்கூடிய குணம், மன அடங்காத பக்குவம் இல்லாத குணம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிதானம் அவன்கிட்ட இல்லை. அதனால் இந்த வஸ்திர தானத்தை சிவன் கோயிலில் கொண்டு போய் கொடுத்து விட்டால் உங்களுடைய சன்னியாச காலங்கள் நீங்கிவிடும். இருக்கிற ஒருவருக்கு வாழ்க்கை அமையும். அந்த வாழ்க்கையில் ஒரு தெளியும் வம்சத்தினுடைய பிறப்பும் கூடும். அப்படி உருவாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். என்னம்மா சின்ன பொண்ணு. அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ள நான் வந்து பார்க்கணும், என்ன இருக்குன்னு கேட்கணும். அங்கே புண்ணியாவதனம் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் நல்வாழ்வை நான் அமைச்சு தாரேன். இருந்து என்னை பார்த்துட்டு போனால் வெற்றி கிடைக்கும். வாழ்க வாழ்க வாழ்க. அதுக்கு இடையில் நீதிமன்றத்துக்கு போகணுங்கிற ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது. என்ன, அதெல்லாம் மாற்றிடுவோம். நம்ம தைரியமாக இருக்கலாம். அதே பெங்களூர் எல்லை கல்யாண விஷயத்தை பற்றி கேட்க வந்தது யார்? திருமணம் சொந்தமாக கேட்க வந்திருக்கீங்களா? யாருக்குமா? உள்ள பேர் கால் வந்துட்டு வரலாம். செண்பகப்பூ, வேற மனோரஞ்சிதம், நாகம், பக்கத்தில் கடை தெரு இருக்குது. பார்க்குறேன், உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் வீட்டுக்கு ரோட்லேருந்து இப்படி கிராஸில் போனால் ஒரு தெரு போகுது. அந்த தெருவில் இடது பக்கம் போயிட்டோம்னா ஒரு அம்மன் கோயில் இருக்குது உள்ள. அதில் செண்பகப்பூவு, மனோரஞ்சித பூவு, மலர்களெல்லாம் போட்டு அர்ச்சனை செய்து ஒரு சின்ன நாகம் உள்ள ஒரு தெய்வமும் சேர்ந்து இருக்குது பக்கத்தில். இருக்கா? என்னப்பா? அந்த தெருவில் ஒரு சின்ன கடை ஒன்று போட்டிருக்காங்கடா, உணவு கடை. அது என்னது? இது டிஃபன் சென்டரா? சாப்பாடு கடை. கரெக்டு, பார்த்தேன். சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நிற்கிறேன்? சரி, ஓகே. கால் வந்துட்டு வாங்க. என்னம்மா பிரசாதமா தாயே. உன் பையன் பேர் என்ன பேர்? மதியழகன்தான். இல்பொருள் ஓமை அணி. இல்பொருள் ஓமை அணினா என்னது சொல்லு பார்ப்போம். இலக்கணத்தில் யாரா படிச்சிருக்கீங்களா? இல்லாத ஒன்றை ஓமைப்படுத்தி சொல்வது. அப்போ மதியழகம்னா மதி இல்லாத வேலுக்கு பேர் மதியழகம்னு பேர் வச்சுக்க. நீ அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அவனுடைய கிரகங்களை பார்த்தேன். எங்கே இருக்கான் பையன்? வந்திருக்கானா? இன்னொரு பையன் யார் வந்திருக்கா? ஏன் அங்கே உட்காந்துக்கிட்டான்? ஏடா சின்னவனே, ஏ சின்னவன், ஆட்டோவில் ஏறி வாடா. வா. எந்த விஷயமும் உன் சப்ஜெக்டை நான் ஓப்பன் பண்ணவே மாட்டேன். நீ வாட்டு வந்து உட்காரலாம். உன் பையனுடைய மனநிலைகளை நான் பார்த்தேன். அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படி ஒரு முடிவு இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா?
ஏன் இதெல்லாம் நான் கேட்குறோம்னு சொன்னால், அவனுடைய ஜாதகத்தில் களத்திர ஸ்தானத்தில் சனி பகவான் பார்க்குறார். அதனால் இஷ்ட கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி ஒரு விதி இருக்குது. இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு அந்த டைம் இருக்குது. புரியுதா? 6 மாத காலங்கள் கழிந்துருச்சுன்னா உங்கள் இஷ்டப்படி மங்களகரமான ஒரு பெண் வரும். அந்த திருமண காலம் சிறப்பாக நடக்கும். தை மாதம் வரை பொறுமை வேண்டும். அதுக்கிடையில் எந்த முயற்சியும் நீங்கள் பண்ண வேண்டாம். என் மேலே பாரத்தை போட்டு சிவரேன்னு இருங்க, உங்களுக்கு 4 ஜாதகத்தை கொண்டு வந்து நான் கொடுப்பேன். ஆனந்தமாக அந்த கல்யாணத்தை முடிப்போம். அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களை போய் பார்த்தேன். இப்போ 2 ஆண்டு காலங்களாக அப்படியா கேட்டு பார்ப்போம். இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் எல்லோரும் தான் அப்படியா? சரி. 2 ஆண்டு காலங்களாக நீங்கள் நடத்துகிற தொழிலில் நஷ்டமும் கடன்களும் மன உபாதைகளும் உங்களை கொஞ்சம் தொற்றுருக்கு. சனி பகவானுடைய ஆட்சி காலத்தால் அது நடக்கு. இதுக்கு செய்வனை வைவினை கோளாறுகள் எதுவுமே கிடையாது. வீணாக கற்பனைகள் வேண்டாம். வரக்கூடிய ஆவணி மாதங்களுக்கு பிறகு தொழிலில் முன்னேற்றமும் கிடைச்சிரும், வருமானத்தினுடைய எண்ணிக்கையும் பெருகும், 2 நண்பர்களுடைய நல்ல உதவிகளும் கிடைக்கும். வேறு என்ன வேணும்? மூத்த பையனுக்கு ஹைதராபாத்தில் வேலை கிடைக்கும், நல்லாரு, பக்கத்தில் வரலாம். இளைய பையனுக்கு ஜனவரி மாதத்துக்கு பிறகு வேலையை பற்றி பேசுவோம், வா. அதுக்கு இடையில் வருமானத்துக்குரிய வழியில் ஒரு ப்ரைவேட்டில் ஒரு கம்பெனி உனக்கு உதவி செய்யும், நலமடைவாய். ஆமாம், நல்லா இருப்பா, ஐஸ்வர்யமா. கர்மசாமி அதே பெங்களூர் எல்லை, தலைவன் தலைவி கணவன் மனைவி. நல்லாரு மக்களே, இந்தாம்மா, புண்ணியமாக இருப்பாயம்மா, வாழ்க. கால் வந்துட்டு வரலாம். இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலையில் நரம்பியல் வலி, இடுப்புக்கு கீழ் கை கால் வலிகள், நடக்க முடியாத கோளாறுகள் ஏற்பட்டது. நடந்துச்சா? இதுக்கு எதுவும் யாரும் மந்திரம் பண்ணியிருப்பாங்களா? நம்ம ஜாதகத்தில் எதுவும் குழப்பம் இருக்கா அப்படின்னு ஒரு குழப்பம் உங்களுக்கு வந்துச்சே. செய்வனை யாரும் வைக்கலை, வீணா நம்ப வேண்டாம், அதுக்கு செலவழிக்க வேண்டாம். கால் வந்துட்டு வரலாம். என்ன மாடியை போய் காட்டுது? எங்களுக்கு கேட்டு பார்ப்போம். மாடி வீட்டில் இருக்கீங்களா கிழவுல வீட்டில் இருக்கீங்களா? மாடியை தான் போய் காட்டுது. என்ன மேலே இருக்கீங்க? ஒரு சின்ன தெருவில் ரைட் சைடில் மேலே இருக்குங்க. மெயின் ரோட்டில் இடது பக்கத்தில் மரம் இருக்குது, 2-3 சின்ன கடை இருக்குது. உன் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இடது பக்கத்தில் டீ கடையும் இருக்குது. இருக்கலாம். கால் வந்துட்டோம். பெங்களூருக்குள்ளே போயிட்டு வருவோமே, போனேன்ன நல்லது தானே. யாருக்கு? பக்கத்தில் வா, கண்ணை முடிக்கா. கர்மசாமி, உன்னுடைய உடல் ஸ்தானத்தை நான் பார்த்தேன். 6, 7 mm, 12 mm வரை இருக்கு. 12 mm வரை உனக்கு ஸ்டோன் இருக்குடா. 12 mm வரை ஸ்கேன் இருக்கு. அதெல்லாம் கரையுமான்னு கேட்டேன். ஆப்ரேஷன் இல்லாமலே கரைஞ்சிரும். ஆப்ரேஷன் இல்லாமல் கரையும். அதுக்கு மருத்துவம் இருக்கிறது. வீணா போய் அறுவை சிகிச்சைக்கு ஒப்புக்கொள்ளாத. கால் வந்துட்டு வரலாம். அப்புறம் நீங்களாக போய் மாட்டிக்கிட்டு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என்னப்பா சொல்கிறீங்க? இந்த ஸ்டோன் நமக்கு அலோபதி மருத்துவத்தில் கரையுமா, இங்கிலீஷ் மருத்துவத்தில் கரையுமா, சித்த வைத்தியத்தில் கரையுமா, ஹோமியோபதியில் கரையுமா, யுனானியில் கரையுமா? யுனானின்னு ஒரு வைத்தியம் இருக்குது தெரியுமா? அரபு நாட்டு வைத்தியம். ஆனால் லேசாக நாட்படவே சுகமாகும். அது வரை வலி தாங்க முடியாது. அதுதான் பிரச்சனை.
இப்போ நமக்கு ஹோமியோபதியில் புனிதமான மருந்துகள் வந்து விட்டன. ஏன் உனக்கு அதில் இஷ்டம் இல்லையா? அதுக்காக கிட்னிங்கிற இடத்துல போய் அறுவை சிகிச்சை செய்ய முடியுமாடா? நீங்கள் தள்ளிவா மகளே, நீ போய் கால் வந்துட்டு வா, என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். பொக்கிஷம் இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கேன், என்ன நடந்திருக்குன்னு கேட்போம். வரலாம்ப்பா, வா உட்காரலாம். நல்ல மன அமைதியாக மனசை அடக்கி தெளிவாக உட்கார பார்ப்போம். என்னை மனசுக்குள்ளே நினச்சிக்கா. கருப்சாமி கொஞ்சம் அப்படியெல்லாம் ஒரு செய்தியும் இல்லையே. உன்னுடைய மனசு கிட்னி சம்மந்தமாக பெரிய அறுவை சிகிச்சை செய்து நமக்கு உயிருக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு வந்துருமோங்கிற ஒரு பயம் இருந்தால் அதை கைவிட்டுரு. அப்படி நடக்காது. அதில் கேன்சர் போன்ற நோய் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு கற்பனையில் எவனும் சொன்னோம்னா அதை நம்பாத, அது நடக்காது. சாதாரணமான மருத்துவத்தில் உனக்கு குணமாகும். இன்னையிலேருந்து உனக்கு வலி இல்லாமல் நான் ஆக்கித்தாரேன். கரையதுக்கு நானே மருத்துவத்தை சொல்லித்தாரேன். கால் வந்துட்டு வா. வாப்பா. இந்தா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு பஞ்சபூதங்களும் உனக்காக. இந்தா இன்னிலிருந்து படிப்படியாக வலிகள் நீங்கும், கல்கள் கரையும். புரியுதா? அறுவை சிகிச்சை இல்லாமல் ஹோமியோபதி மருத்துவத்தில் நீ குணமாயிருவ. வலி எடுக்காது. இந்தா நிம்மதியாக இருப்பாய். காசு பணமும் தாரேன், உயிர்கண்டம் இல்லை, நலமடைவாய். இந்தாம்மா உன் மாங்கல்யம் நிலைக்கப்படும். சுவாமியே புண்ணியமாக இருக்க மகனே. மத்தியானம் என்னை பார்த்து போங்கடா. மதியம் உணவு அறிந்து செல்லுங்கள். கர்மசாமிக்கு முடிச்சுக்கிட்டே இருக்கான். பங்கர போய் முடிக்கானே யார் அவன்? அதே பெங்களூர் எல்லை தன் தொழில் சம்பந்தமாக, வேலை சம்பந்தமாக மன உபாதை கொண்டது யார்? நீ என்னடா வேலை பார்க்க? யார் அவன்? நீ என்ன வேலை பார்க்க? படிக்கிறியா? என்ன வேலை நீங்கள் பார்க்குறீங்க? அது சொந்தம் என்ன மன வருத்தம் இருக்கா? என்ன கால் வந்துட்டு வாங்க. பண்டாரம் நீ எங்கே வந்திருக்கியா? வெற்றிவேல் முருகனுக்கு. என்ன பேரு? என்ன வேணும்? ஜமீனுக்கும் உனக்கும் என்னப்பா தொடர்பு? நீங்கள் ஜமீனில் ஒரு வாரிசு தாரா? எத்தனாவது வாரிசு நீங்கள்? முப்பாட்டன். 4 தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ள ஒரு ஜமீனா? 1 2 3 நான் கேட்டு பார்க்குறேன். இரு. என்ன தெப்பக்குளம் கோயில் அகழி எல்லாம் இருக்குது. அப்படியா? பார்ப்போம். கோயில் எங்கே இருக்குது? ஜமீனுக்கு உட்பட்ட கோயில்? அந்த நந்திக்கு பக்கத்தில் குளம் இருக்கா? இருக்குதா? 1 2 3 4 அகழி. இந்த பக்கம் அந்த பக்கம். கோயிலில் நுழைவாயிலிருந்து இடது பக்கத்தில் தாவரங்கள் மரங்கள் இருக்கா? வலது புறத்தில் வேற ஊருக்கு போகக்கூடிய பாதை இடம் இருக்கா? வெட்ட வெளியும் பாதையும் சேர்ந்து இருக்கும். இருக்குதா? அந்த காலத்தில் அந்த இடத்துக்குள்ளே புதையல் இருக்குன்னு சொன்னாங்களே, அதை பற்றி என்ன கேள்விப்பட்ட நீ? கால் வந்துட்டு வரலாம். இருக்கா? பங்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு பண்டாரம் வராற, அங்கே ஒரு சன்னியாசியுடைய சமாதி இருக்குதாப்பா? சிவலிங்கம் முனீஸ்வரரா ஈஸ்வரரா? பண்டாரமாக இருக்கார். அதுக்கு கீழே சமாதி அந்த காலத்தில் உள்ளது இருக்குது. அந்த சமாதிக்கு மேலே தான் அந்த சிவலிங்கமே இருக்குது. புரியுதா?
ஒன்றுமே தெரியாது சொத்துக்கு ஆசைப்பட்டு கேள்வி கேட்க வந்தால் போதுமாயா? அந்த நீதிமன்றத்தின் வாயிலாக 9 ஆண்டு காலங்கள் நடக்கிற வாயுதான் அது. ஆனால் அடுத்த வருஷம் 2025 புரியுதா, 7வது மாதம் 22ஆம் தேதி நடக்கக்கூடிய வாய்தா. மொத்தம் 42 பேர்கள் அதில் பங்குக்காரராக வருவாங்க. பிரிக்கப்படும், அது கிடைக்கப்படும், வெற்றி உண்டு. போய்ட்டு வரலாம். அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். முதல்ல நீ உள்ளம் திறந்து உட்கார், வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு கரூர் எல்லை யாரு? கரூர் பகுதி கரூர் யார் பாருக்கா வேணுமா? பரமத்தி கரூர் தாண்டியா? அதெல்லாம் கிடையாது. கரூரா? மாகாளியம்மன் கோயில் எங்கே இருக்கா? காளியம்மனா மாரியம்மன் கோயிலா? காளியம்மா எங்கே இருக்கா? உங்கள் ஊரில் இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். 2 ஊரும் ஒரே குறிக்கு வந்திருக்கீங்களா? புரியுது. என்னன்னே இப்படியெல்லாம் கேட்கிய, தப்பு இல்லையா? கருப்பசாமிக்கு அப்படியா கேட்கணும். என்னென்ன கேட்கணும்? மனைவியை பற்றி என்ன ஆராய்ச்சி? உங்கள் ஊரில் முன்னா பின்னையா? மனைவியை பற்றி என்ன ஆராய்ச்சி? அவளுடைய உயிருக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தந்தா போதுமா? 1. செய்வன கோளாறால் எதுவுமே நடக்கலை, வீணாக மந்திர தந்திரம் பண்ணி தகடு எழுதி கட்டுறதுனால குணமாகாது, மருத்துவத்தார் குணமாக்கி வெளியாக்கி தாரேன். ஒரு பிள்ளையை பற்றிய மனக்குழப்பமும் வேதனையும் இருக்குது, அதை ஜெயிச்சு தாரேன். அதே சமயத்தில் வீடு பத்திரம் சம்பந்தமான மனக்குழப்பம் மண்டையில் ஓடுது, 4 பேரை வச்சு பேசி தீரலை. அதனால் நம்மளுக்குள்ளேயே பேசி முடிவாகணும். என் பிள்ளைகளுக்கு சம்மதிக்கணும். சம்மதிக்க வச்சா போதும்ல, கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு எண்ணெய் கடை இருக்கு, எங்க இருக்கு? தாப்பா உன் எண்ணம் நிறைவேறும், நிம்மதி அடைவாய், ஜெயிச்சு தாரேன், எல்லா நாளும் நடக்கும். கால் வந்துட்டு வரலாம். எண்ணெய் கடை எங்க இருக்கு கேட்டு பார்ப்போம். பெரிய மனுஷன்ப்பா. ஆலமரத்து நிழலை பார்த்து உங்களுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். ஒரு பெரிய மரத்தடியில் பழைய காலத்து கோயில் இருக்க. அது என்ன கோயில்? ஆமாம், ஒரு பெரிய மரமும் கோயிலும் இருக்குது. நிறைய மக்கள் போய் கூட்டாரமாக போட்டு பொங்கல் வச்சு அது வச்சு இது நிற்கிறாங்களே, அதான் கேட்டேன். என்னப்பா வேணும்? ஒரு காட்டை கைவிட்டு போகக்கூடிய நிலைமை வந்துருச்சு, கொடுத்துருவோம், கடனை தீர்த்து தரேன். ஒரு பையனுக்கு வருமானங்கள் குறைவாக இருக்குது, அவனை வச்சு வண்டியை ஓட்ட முடியாது, அவன் வாய் வீரன், உழைப்பு வீரன் கிடையாது. அதனால் சமாளிக்கிறேன், பணத்தை தாரேன், கடத்தை தீர்க்கிறேன், இடத்த விலை பேசுறதுக்கு ரெடி பண்ணு, வச்சுக்கிட்டு இருந்து போராட வேண்டாம், ஜெயிக்கிறேன், நல்லா இருக்கணும். உடம்புக்குள்ளே வேறு ஒன்றுமில்ல, ரத்த ஓட்டம் சரியில்லை, வாத உளைச்சல் வந்திருக்கு, மசாஜ் பண்ணால் சரியாக போயிடும், தைரியமாக இருக்கலாம், வெற்றி உண்டு. புண்ணியம் அடைவீர், புண்ணியம் அடைவீர். அப்போ யாராவது சுகமுன்னு போனால் டக்குன்னு நொச்சி கொலையை பிடுங்குவார், கசக்கி கொடுத்துருவார், அவங்க குணமாயிருவாங்க. அது என்ன நொச்சி அப்படின்னு பார்த்தோம். அவர் பிடுங்கி கொடுத்த மூலிகை கரு நொச்சி. நொச்சி இலையிலே கருப்பு கலர் நொச்சி இருக்குது. நம்ம நாட்டில் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருந்தான் தெரியுமா? அது ஒரு பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. கோடி ரூபா கிடைக்கும், லட்ச ரூபா கிடைக்கும், கருநொச்சி இருந்தால் சொல்லுங்கள். அது ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்குரிய மகத்துவம் யாருக்கும் தெரியாது. அந்த கருநொச்சியிலே காயகல்ப சக்தி இருக்குது. காயகல்ப சக்தினா என்ன? ராமாயணத்தில்
ஒரு அழகான ஒரு மூலிகை பேர் சொன்னான். யார் சொன்னான்? சம்பாவான் சொன்னார். எப்படி சொன்னார்? ஆஞ்சநேயன் அனுமானை இந்திரஜித்து என்பவன் லட்சுமணனை பானத்தால் நாகப்பணத்தால் வீழ்த்தி மயக்கமுற்று கிடக்கும் பொழுது மறு உயிர் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து மூலிகை சஞ்சீவி மூலிகையை கொண்டு வான்னு சொன்னார் சம்பாவான். அப்படி சொல்லும் பொழுது அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ முற்றலை மாற்றி அர்த்தலை பொருந்தி, நல்லா புரிஞ்சுக்காங்க, முற்றலை மாற்றி அர்த்தலை பொருந்தி சஞ்சீவி அப்படின்னு 3 மூலிகையை சம்பாவான் ஆஞ்சநேயருக்கு கூறினார். அர்த்தலை மாற்றினா என்ன? கையை அறுத்துட்டு அந்த அர்த்தலை பொருந்திங்கிற இலையை கசக்கி வச்சுட்டிங்கன்னா தசை ரெண்டும் ஒத்திக்கிடும். அதனால் அது அர்த்தலை பொருந்தி. முற்றலை மாற்றி கருநொச்சி என்கிற ஒரு மூலிகையை காயகல்பமாக்கி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு முதுமை வராது, ஜீவேந்திரிய சக்தி அப்படி நின்று எப்பொழுதும் இளமை வற்றாத கோலத்தோடும் திறன் மிகுந்த தன்மையோடும் உடல் இருக்கும், உடல் அழியாது. அதனால் அதுக்கு பேர் முற்றலை மாற்றி அப்படிங்கிற காயகல்பம். சஞ்சீவி மூச்சு திணறல், நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் போகக்கூடிய துடிப்பு சக்தியில் ஸ்டன்னாகி மயக்கம் வந்தாச்சுன்னா அந்த மூலிகையை கசக்கி நாசியில் விட்டாச்சுன்னா உடனடியாக நுரையீரலில் ஓடக்கூடிய மூச்சு அடப்பு நீங்கிரும். இதயத்தில் இருக்கக்கூடிய துடிப்பினுடைய தன்மையும் ஸ்பீடாயிரும். புரியுதா? அதுக்கு பெயர் சஞ்சீவி. சஞ்சீவி மூலிகையின் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இரவில் பார்த்தாலும் பகலில் பார்த்தாலும் பளிச்சென்று கண்ணுக்கு தெரியும், அதுதான் சஞ்சீவி அப்படின்னு அடையாளம் சொன்னாங்க. இந்த மூலிகையை வேகத்தோடு ஆஞ்சநேயர் போய் தேடி போகும்பொழுது அசோகவனத்துக்கு வடக்க இருந்துச்சு. அந்த மூலிகையை தேடி பிடிக்கிறத விட மலையை தூக்கிட்டு வந்துட்டானு பார்த்தாரு. தன் கைகளால் மலையோடு அழிட்டு வந்துட்டார். அதுதான் அனுமான சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்து வர்றாரு. காலம் வந்துட்டு வரலாம். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மனைவியினுடைய உடல்நிலை நல்லாயிடுது, மனநிலையும் நல்லாகலை. அடிக்கடி மனக்குழப்பமும் தேவையில்லாத உபாசனையும் இருக்குது. அவன் மனதையும் தெம்மைப்படுத்தி உடலையும் நல்லாக்கித்தாரேன். அதே மாதிரி உனக்கு வெளிநாடு சொந்தமான தொடர்பை உருவாக்குறதுக்கு காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்க, இன்னும் எனக்கு அங்கேருந்து தகவல் வரவில்லையே என்ற ஒரு ஏக்கம் மிகுந்த ஒரு கேள்வியோடு என்னை கேட்டேன். ஆனால் அங்கேருந்து மனிதர்கள் மூலமாக உனக்கு செய்தி, நல்ல செய்தி வந்திருக்கு. ஆனால் ஆர்டர்கள் மட்டும் இன்னும் சரியாக வரல. அது மட்டும்தான் விஷயம். அதனால் அங்கேருந்து உனக்கு விசா வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணால் போதுமா? காலுன்ட்டு வரலாம், குணமாக்கி தரேன். கர்மசாமிக்கு தெளிவாக அவளை எந்திக்க வைக்கிறதுக்கு இந்த பௌர்ணமி வர கால அவகாசம் இருக்குது. நினைத்து நடக்க வைக்கிறேன். எந்த துயரமும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். இந்தாப்பா வெற்றி உண்டு, நடக்க. ஆமாம், வாங்கிக்கலாம். அதே இளையாங்குடி வாப்பா மகனே அருகினில் இருப்பாயட காலத்தில் அழியாத. யார் பாடினது? கேபி சுந்தரமா பாண்ட பாட்டு, மகாகவி காளிதாஸ் படத்தில். என்னப்பா பிள்ளைகள்லாம் எங்கே இருக்கு? வேற இன்னொரு பையன் பிள்ளை எங்கே இருக்காங்க? காலைல வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கொஞ்சம் கடன்களும் மன உபாதைகளும் வீட்டுக்குள்ளே இருக்குது. பிள்ளையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறை ஏற்பட்டிருக்கு. அதனால் அவங்க குடும்பத்துக்கு புகுந்த வீட்டில் கொஞ்சம் மன உபாதைகள், வேதனைகள், குடியிருக்கிற இடம் சரியாக இருக்குமா இருக்காதா, இடம் மாற்றிக்கொள்வோமா என்ற குழப்பம் அவங்களுடைய உள் அலைகளிலே ஓடுகிறது. வேறு இடம் மாற்றுறதுக்கு நீ தான் உதவணும். உனக்கு அந்த பொருளாதார சக்தி இல்லை. அதனால் கர்மசாமி என் பிள்ளைய
சாம்ராட் சமாதானமாக சந்தோஷமாக வாழ வைக்க வழிவகுக்கணும் என்பது முதல் கேள்வி. வேற என்ன வேணும்? இந்த விஷயங்களுக்கு வெற்றியாக்கித்தானே ஒரு வியாபாரம் ஒன்று வரும். கண்ணை மூடிட்டு பண்ணிக்கா பணம் கிடச்சிரும். ஓகே, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு தர்மபுரி. 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 பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது. ஒரு பஞ்சையத்தான் எல்லாம் சேர்ந்து திருடன் என்றே ஒதுக்கிது. மனுஷன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது, போக போக மாறுது. என்ன படம்? சக்கரவர்த்தி திருமகளில் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு சீர்காழி கோவிந்தராஜன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய வரிகளிலே எழுதிய பாடிய பாடல். பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது. ஒரு பஞ்சையத்தான் எல்லாம் சேர்ந்து திருடன் என்று உதைக்குது. அப்படி ஒரு பஞ்சை வந்திருக்கு. ஒரு கிழவர், ஒரு அண்ணாச்சி, ஒரு தாத்தா என் சொத்துக்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஏமாற்றி எனக்கு திருட்டு பட்டம் கட்டி என்னை வேதனைப்படுத்துகிறாங்கன்னு கேட்டு வந்தார். சரிதானே? காலில் வந்துட்டுவாங்க. காலநிலையை மறந்து செல்லுது, கம்பையும் கும்பையும் நீட்டுது. புலியின் கடுங்கோபம் தெரிந்திருந்தும் வாழை பிடிச்சி ஆட்டுது. எப்படி எழுதியிருக்காரு பார்த்தீங்களா வார்த்தைகளை? உட்காரலாம். சொத்துடைய அளவும் தெரியாதுல்ல. சர்வே நம்பரும் தெரியாதுல்ல. வீடா இடமா அப்படிங்கிறதும் புரியாது. சொன்னவன் அக்கா பிள்ளையா தம்பி பிள்ளையா யாருன்னு சொல்லவும் முடியாது. ஆனால் எனக்கு உரிமை இருக்குங்கிறது தெரியும். ஆனால் இப்போ இருக்க இடம் இல்லை சாமி, எனக்கு வழிகாட்டுங்கன்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வரலாம். சாவுதவரை உனக்கு இடம் தாரேன், ஆனால் எந்த பங்கும் உனக்கு எழுதி தர மாட்டேன். இருந்தால் சாப்பிட்டு காலத்தை முடிச்சுக்கா, அப்படி இல்லைன்னா தெருவில் போ அப்படின்னு சொந்தக்காரங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையா? இப்போ இடம் வாங்கி ஐயா யாருக்கு கொடுக்க போகிறீங்க? சாப்பாட்டுக்கு வழி தாரேன், தங்கத்துக்கு இடம் தாரேன், அங்கேயே கிடைக்கும், அந்த உரிமையை வாங்கி தாரேன். புரியுதா? பக்கத்தில் வரலாம். எல்லாரும் ஏற்றுக்கிடுவாங்க. கவலைப்பட வேண்டாம். வாக்குவாதம் பண்ணக்கூடாது, பிடிவாதம் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல உட்காந்துக்கணும். கோவப்பட்டு ஒரு பையன் தள்ளிட்டோம்னா கீழே விழுந்துருது, எடுத்து சுமக்க ஆள் இல்லை. அதனால் சொல்ல கேட்டு உட்காந்துக்கிட்டா தூங்க இடம் கிடைக்கும், உண்ண உணவு கிடைக்கும், சுகமான வாழ்க்கை இருக்குது, நடத்திக்கலாம். உடனே ஊருக்கு புறப்பட்டுடலாம். இனி இங்கே வர வேண்டாம், சந்தோஷமாக இருக்கலாம். கர்மசாமிக்கு